ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இடியாப்பம் செய்கிறதுக்கோ இல்லைனா புட்டு பண்ணுறதுக்கோ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேயும் நம்ம செய்யலாம். அப்படி இல்லைனா பச்சரிசியை 2 அல்லது 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மாவாக்கி கூட அதுலேயும் கொழுக்கட்டை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் அரிசி மாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி மாவை வறுத்து செஞ்சாதான் கொழுக்கட்டை உள்ளே வழுவழுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இடியாப்பம் புட்டு மாவோ இல்லைனா அரிசியை ஊற வச்சுட்டு அரைச்ச மாவோ எதா இருந்தாலும் ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வறுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக சூடு பண்ணிவிட்டு முதல்ல வெல்லத்தை கரைச்சிடுங்க. வெல்லம் சூடாயிட்டு கரைஞ்சதும் இதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க. வெல்லம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு பண்ணோம்னா நம்ம சாப்பிடும்போது கல் மண் இதெல்லாம் வராமல் இருக்கும். இந்த வெல்லம் நல்லா காஞ்சு கெட்டியாயிட்டு பாகுப்பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. இப்போது இதனோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கூட குறைச்சி சேர்த்திக்கலாம். தேங்காவை சேர்த்தினதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் பாகு கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதல்ல தேங்காவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டோம்னா தேங்காய் பலப்பலன்னு உதிரியாக வந்துடும். அதனால் வெள்ளை பாகில் தேங்காவை போட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வறுத்து வச்ச அரிசி மாவில் சேர்த்திடுங்க. அடுத்தது இதனோட 1/4 கப் பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்திக்கோங்க. நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்திடுறேன். இந்த மாதிரி வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து பிடி கொழுக்கட்டை செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதனோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1 அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. பிசையும் போது கவனமாக பிசைங்க. பாகு சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அது கையில் ஒட்டிக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் முதல்ல ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட கையை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. வெள்ளை பாகுலேயும் பருப்புலேயுமே மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து கூட நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டையும் சாஃப்டாக இருக்கும். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொழுக்கட்டையும் ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றாமையே தான் பிசைஞ்சிருக்கேன். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இங்கே உங்கள் கையில் நெய் அல்லது எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா முதல்ல உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 அல்லது 3 தடவை உங்கள் விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா பாருங்கள், சூப்பராக நம்ம பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் மறுபடியும் காமிக்கிறேன். கொஞ்சமாக மாவை எடுத்து முதல்ல நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம விரலை வச்சு நல்லா ஒரு 2 அல்லது 3 தடவை இந்த மாதிரி அழுத்தினோம்னா நல்லா நம்ம விரலோட அச்சு மாவில் படிஞ்சு உங்களுக்கு அந்த வரி வரியாக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சுட்டேன். அடுத்தது இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பிளேட்டோ அல்லது ஒரு தட்டோ எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் லேசாக எண்ணெய் தடவிடுங்க. இல்லைனா கொழுக்கட்டை அதில் ஒட்டிட்டு எடுக்கும்போது ஒட்டிட்டு வரும். எண்ணெய் தடவுறதுக்கு பதிலாக ஒரு சுத்தமான ஈர துணியை கூட நம்ம இதில் போட்டுட்டு கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டையை இதில் வச்சுடுங்க. இந்த மாதிரி சைடில் வைங்க. ஒன்று மேலே ஒன்று வைக்க வேண்டாம். வேகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமோ இல்லைனா நீங்கள் ப்ரெஷர் குக்கரோ எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த இட்லி பிளேட்டை வச்சுடுவோம். மேலே ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்குறேன். பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு, ரெடி ஆயிடுச்சு.
இப்போது இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடுறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான நம்ம பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட இந்த பிடி கொழுக்கட்டையை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.